நாம் எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். சென்ற வாரத்தில் 7ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம். 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்குடைய முறைமையின்படி ஆசாரியராக இருக்கின்றார் என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மேன்மையான புதிய ஆசாரியராக இருக்கிறார் என்று 7ஆம் அதிகாரம் 20 to 28 வரையுள்ள வசனங்களை படித்தோம். இன்றைக்கு 8ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த 8ஆம் அதிகாரமும் ஒரு விதத்தில் சொல்வதானால் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ள செய்தியுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆகவே 8ஆம் அதிகாரத்தை 2ஆக பிரித்து பார்க்க முடியும். 1 முதல் 6 வசனங்கள் இயேசுடைய மேன்மை மிகு ஆசாரிய பணி, அதாவது மேன்மை மிகு ஆசாரியர் என்று பார்த்தோம். அந்த ஆசாரியருடைய பணி என்ன என்பதை 1 முதல் 6 வசனங்கள் சொல்லுகின்றன. அடுத்தது 8ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வசனங்கள் அந்த ஆசாரியர் பணியோடு தொடர்புடையதான ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் இந்த 2ஐயும் நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் தியானிக்கலாம் என்று இருக்கின்றேன். முதலாவது வசன பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாசிப்போம். வாசித்து முதலாவது 1 முதல் 6 படிப்போம். 1 முதல் 6 இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான ஆசாரிய பணியை சொல்கிறது. மேற்சொல்லியவர்களின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்திலுள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாக இருக்கிறது. பூமியிலே அவர் இருந்திருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கையில் செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களுக்கும் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். ஸோ விசேஷித்தமான உடன்படிக்கையும் ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார்னு பார்க்கின்றோம். அதை நம்ம இனிமேல் ஒவ்வொரு வசனமாய் பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், அப்படின்னா மேலே சொன்ன 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள செய்தியை மேலும் விரிவுபடுத்துகிறார் என்பதை அவர் அங்கேயே சொன்னார். மேலே சொன்னதுடைய பொருள் என்ன? ஏன்னா இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் இருக்கிறார். அப்படியானால் அதனுடைய பொருள் என்னவென்றால், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறவருமாய். பரலோகத்தில் உள்ள மகத்துவமான ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவர்னா, பொதுவாக நம்ம வலது பாரிசம் என்கிற வார்த்தையை நம்ம வலது பக்கம்னு புரிந்து கொண்டிருக்கிறோம், தவறொன்றும் இல்லை. ஆனால் எபிரேயர்களுடைய இறையியல் விளக்கத்தில் வலது பாரிசம் என்பது அதிகாரத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஆங்கிலத்தில் நம்ம இடியம்னு சொல்லுவோம், தமிழில் மரபு கூற்றுன்னு நினைக்கிறேன். அதாவது அது நேரடியான பொருளை தராது, அது இன்னொரு பொருளை தரும். அந்த விதத்தில் வலது பாரிசம் என்பது அதிகாரத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. அந்த பரலோகத்திலுள்ள மகத்துவமான ஆசனத்தின் அதிகாரத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய். அது தெய்வீகத்துக்கும் அடையாளமாக இருக்கும். ஆனால் இங்கே அந்த கோணத்தில் பேசாமல் ஆசாரிய பணியை குறித்து பேசியிருக்கின்றார். பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இதை நம்ம சென்ற அதிகாரத்தில் பார்க்கும்போது நாம் பார்த்தோம், இந்த யூதர்கள்
கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் இரு மனதில் இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்திலே தொடர்வதா, மீண்டும் யூத மதத்துக்கு செல்வதா? ஏன்னா யூத மதம் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா ஆதி என்று சொல்லும்போது முதல் நூற்றாண்டிலே சபையானது வீடுகளே தான் கூடி வந்தது. அந்த வீடுகளை ஒப்பிடும்போதும் பெரிய ஆலயம். அது மட்டுமல்ல, இங்கே துன்பம் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கப்படுகிறார்கள். இந்த சூழலில் அவங்க சொல்கிறாங்க, பாருங்கள் எங்கள் ஆலயம் எவ்வளோ பெருசாக இருக்கிறது, எங்கள் ஆசாரி எவ்வளோ அழகாக இருக்கிறாரு, ஆசாரியர் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், கவர்ச்சிகரமாக இருக்கும். நீங்கள் எப்படி போய் கஷ்டப்படுறீங்களே? அதான் சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஆலயத்தை விட மேலான ஒரு ஆலயம் இருக்கிறது. நீங்கள் இந்த ஆலயம் பெருசு நினைக்கிறீங்க, ஆனால் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல. ஏனென்றால் நீங்கள் காண்பிக்கிற ஆலயம் மனிதர் கட்டியது. ஆனால் இந்த ஆலயத்தில் அல்ல, மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம். இந்த கூடாரத்தை பற்றி பேசும்போது நம்ம யாத்ரா புஸ்தகத்தை படிக்கும்போது ஆண்டவர் அவரை மலையின் மேல் அழைத்து அந்த நீ இவ்வளமாக கூடாரத்தை கட்ட வேண்டும், கீழே இறங்கி சென்று என்னை இந்த மக்கள் ஆராதனை செய்வதற்கு ஒரு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னார். அந்த கூடாரத்தை கட்டுவதற்கு முன்பாக அது எவ்வளவாக அமைக்க வேண்டும் என்று மோசையை காட்டினார் என்பது பைபிளில் இருக்கிறது, பழைய ஏற்பாடில் இருக்கிறது. அப்போ காட்டப்பட்டபடி நீ செய்ய வேண்டும். அதனால தான் இப்போ சொல்கிறாரு, ஆனால் காட்டப்பட்டபடி மோசை செய்தான், ஆனால் இதைவிட மேலான ஒரு கூடாரம் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? அது பரலோகத்தில் இருக்கிறது. அதுக்கு ப்ளூ பிரிண்ட் நம்ம சொல்லலாம், வீடு கட்டுவதற்கு முன்னாக ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுப்போம். அதுபோல் பரலோகத்தில் இருப்பதற்குடைய ப்ளூ பிரிண்ட்டை தான் மோசைக்கு ஆண்டவர் மலையிலே காட்டினார். அதன் அடிப்படையிலே இங்கே ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. பிற்பாடு சாலமன் காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டது. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தில் இருப்பது மனிதன் கட்டினது அல்ல. அதான் அதனால தான் சொல்கிறார், கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும். அப்படின்னா மெய்யான கூடாரம் என்பது இங்கே பரலோகத்தை குறிக்கிறது. பரலோகத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அப்படியானால் நீங்கள் எதை குறித்து பெருமை பாராட்டுகிறீர்கள்? இந்த பெரிய எருசலேம் ஆலயத்தை குறித்து பெருமை பாட்டுகிறீர்கள், அங்கு இருக்கிற ஆசாரியனை குறித்து பெருமை பாராட்டுகிறீர்கள். ஆனால் இயேசு மகா பரிசுத்தமான கூடாரமாகிய பரலோகத்திலே அங்கே ஆசாரியராக இருக்கிறார். இப்போ நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள், எது சிறந்தது? அதை அவங்க சிந்தனைக்கே விடுகிறார். கேள்வியாக இங்கே கேட்கல, ஆனால் அவங்க சிந்தனைக்கு விடுறாரு. ஏன்னா அதை சொல்லும்போது அவங்க சிந்தனை அங்கே ஓடும், அது பெருசா இது பெருசா. அதான் கேட்குறாரு, ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அப்படி என்றால் இப்போது அவர் என்ன செய்கிறாரு? ஆசாரியராக இருக்கிறார். இப்போது ஆசாரியருடைய வேலை என்ன? பழைய ஏற்பாட்டில் படித்தோம்னா அதுக்கு அடுத்த வசனத்தில் வருகிறது, 3ஆம் வசனம். ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். அவனுக்கு அது வேலை. இப்போ ஒரு கேள்வி, கிரீக்கில் காணிக்கை என்கிற வார்த்தைக்கு டோரா, கிஃப்ட்ஸ் என்ற பொருள். பலிகளை குறித்து சொல்லும்போது தைசியாஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இது ரெண்டுமே இந்த ஆசாரியன் செலுத்தும் போது அடிப்படையிலே ஆண்டுக்கு ஒரு முறை அவன் தனக்காக செலுத்துவான். ஆனால் பெரும்பான்மையான வேளையிலே மக்களுக்காக செலுத்துவான். அதனுடைய ஐடியா என்னென்னா, இப்போ நான் ஒரு பாவம் செய்திருக்கிறேன் என்றால், நான் பலியை செலுத்துகிறேன் என்றால், அந்த பலிக்கு இடையிலே தேவனுக்கும் எனக்கும் இடையிலே மத்தியஸ்தராக பணி செய்கிறது ஆசாரியனுக்கு வேலை. அதைத்தான் அவர் இங்கே சொல்றார். ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்திலே நமக்காக தேவனுடைய சமூகத்திலே அல்லது பிதாவினுக்கும் பரிசுத்தராகிய தேவனுக்கும் நமக்கும் இடையிலே மத்தியஸ்தராக இருந்து தன்னையே காணிக்கையாக, தன்னையே பலியாக செலுத்தினார்.
பூமியில் உள்ள ஆசாரியர்கள் பிறருக்காக காணிக்கையும் பலி செலுத்துகிறார். இங்கே இயேசு கிறிஸ்துவே அதை செய்வதாக ஒரு ஐதீகத்தை அங்கே சொல்கிறார். அடுத்ததாக முக்கியமான ஒரு வார்த்தை சொல்கிறார், பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தால் அவர் யூத கோத்திரத்தை சார்ந்தவர், அவர் ஆசாரிய பணி செய்ய மாட்டார். அது மட்டுமல்ல, இறையிலே நாம் படிக்கும்போது 3 ஆஃபீஸஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை இயேசு கிறிஸ்துடைய 3 அலுவல் பணிகள். அது என்னன்னா, 1 தீர்க்கதரிசி, 2 ஆசாரியர், 3 ராஜா அல்லது நியாயாதிபதினு சொல்லுவாங்க. சில தியாலஜி புத்தகத்தில் 4னே போடுவாங்க. எப்படின்னா, தீர்க்கதரிசி, ஆசாரியர், ராஜா, நியாயாதிபதி. ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள் இதை 3ஆக சொல்லுவாங்க. ஏன்னா பண்டைய காலத்தில் ராஜா தான் நியாயாதிபதியாக வேலை செய்வார். ஆகவே அது 2ஐயும் பிரிக்க வேண்டிய தேவையில்லை, ஒன்றாகவே பார்க்கலாம். ஆகவே 3 அலுவல் பணிகள் இயேசுவுக்கு உண்டு. அதில் அது எப்படி விளக்குவாங்கன்னா, பூமியில் இருக்கும்போது அவர் தீர்க்க தரிசன பணியை செய்தார். அதாவது பூமியில் அவர் 3 ஆண்டு பணி செய்தபோது அவர் தீர்க்கதரிசியாக வேலை செய்தார். தீர்க்கதரிசியுடைய வேலை என்னது? கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லுவது. ஆக இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை, ராஜ்யத்தை குறித்து மக்களுக்கு போதித்தபடியினாலே அவர் தீர்க்க தரிசன வேலை செய்தார். பூமியிலே அவர் இருக்கும்போது ஆசாரிய பணி செய்யவில்லை. இதில் இன்னொரு காரியம், இந்த பூமியிலே அவர் இருந்திருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார் என்பது இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கு அல்ல என்பதுக்கு அடையாளம். ஏன்னா சிலர் இயேசு கிறிஸ்து தான் மெல்கிசேதேக்குன்னு வராங்கல்ல. மெல்கிசேதேக்கு பூமியில் இருக்கும்போது ஆசாரியர் தான் இருந்தார். ஆகவே மெல்கிசேதேக்கு அல்ல இயேசு. அடுத்தது, இப்போது அவர் பரலோகத்தில் இருந்து ஆசாரிய பணி செய்கிறார். சரி, அப்போ ராஜாவாக எப்போ பணி செய்வார்? அவர் 2ஆம் வருகையில் வந்து இந்த பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்து ராஜாவாக இருப்பார். அப்போ பூமியில் இருக்கும்போது ஆசாரிய பணி கிடையாது. பூமியில் இருக்கும்போது முதல் வருகையின் போது தீர்க்க தரிசன பணியை செய்தார், 2ஆம் வருகையில் ராஜாவாக இருப்பார். இந்த 2க்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் பரலோகத்தில் இருக்கும்போது ஆசாரிய பணியை செய்கிறார். எப்படி பிரதான ஆசாரியர்கள் மக்களுக்காக பலிகளையும் காணிக்கையும் செலுத்துகிறார்களோ, அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய சமூகத்திலே பரலோகத்திலே நமக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துகிறார். நமக்காக காணிக்கையும் பலிகளையும் எதை செலுத்தினார்? தன்னையே செலுத்தினார். அடுத்து, ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. ஏன்னா பூமியில் இருக்கும்போது அவர் ஆசாரி இருக்க மாட்டார். இன்னொரு காரணம், பூமியில் இப்போ யார் இருக்கிறான்? இன்னும் ஆலயம் இடிக்கப்படலை. இந்த வசனத்தை எழுதும்போது எருசலேம் ஆலயம் இன்னும் இடிக்கப்படலை. அதனால தான் சொல்லுவாங்க இப்போவும் பலி செலுத்துகிறாங்களே என்பதை அவர் சொல்கிறார். இவர்கள் எருசலேம் ஆலயத்தில் இங்கு இருக்கிற ஆசாரிகள் செய்யும் ஆராதனைகள் பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கு நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. மோசைகிட்ட ஆசரிப்பு கூடாரத்தை காட்டி கொடுத்தாருல, அதுபோல் இங்கே கட்டினீங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நடக்கிற ஆராதனை அங்கே நடக்கிற ஆராதனைக்கு ஒப்பானது, அதுக்கு சாயலாக. அப்படி என்றால் இங்கே ஆசாரியன் பாவிகளுக்காக தேவ சமூகத்திலே பலி செலுத்துவது போல அங்கே இயேசு தான் செலுத்தின பலியுடைய பிராயச்சித்தத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றார். இப்போவும் ஒரு கேள்வி, அது அவங்க சிந்தனைக்கே விடுறாரு. நீங்களே யோசிங்க, அப்போ எது பெஸ்ட்டு? பூமியில் இந்த ஆசாரியன் செலுத்துகிற பலி ஏற்றுக்கொள்ளப்படுமா? பரலோகத்தில் இயேசு தன்னையே பலியாக்கி பிதாவின் சமூகத்திலே உங்களுக்காக பிராயச்சித்தம் செய்து கொண்டிருக்கின்றாரே, அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதை விட்டு நீங்கள் மீண்டும் யூத மதத்துக்கு போக விரும்புகிறீங்களா? நல்லதை விட்டுவிட்டு வழக்கொழிந்து போன ஒன்றுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறீர்களா? திருக்குறளில் ஒன்று சொல்லுவாங்கள்ல, கனி இருப்ப காய் கவர்ந்து. அந்த சிந்தனை தான் அவர் தோன்றாரு. இங்கே நல்லது இருக்குது, இங்கே ஒன்று வழக்கொழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? தொடர்ந்து சொல்கிறாரு, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தினுடைய சாயலுக்கும் நிழலுக்கு ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில்
மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கை என்ற தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அது பல ஏற்பாடில் நம்ம யாத்ரா புஸ்தகத்தில் பார்க்க முடியும். ஸோ அப்படின்னு என்ன சொல்கிறாரு, அந்த கட்டளையின்படி தான் இவன் செய்தான். ஆனால் ஒன்று புரிஞ்சுடுங்க, அந்த கட்டளை பரலோகத்தில் உள்ளதுக்கு சாயல். இப்போ இயேசு அங்கே உனக்கு ஆசாரிய பணி செய்து கொண்டிருக்கின்றார். அடுத்த 6 சொல்கிறாரு, இவரோ பாருங்கள், கம்பாரிசனை பாருங்கள். 5ஆம் வசனத்தில் இவர்கள் பூமியில் உள்ள ஆசாரியர்கள், இவரோ இயேசு, இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஆரோனி ஆசாரியர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், அதோட மேலான ஒரு வாக்கு தத்தம் உண்டு. வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ, அதான் மத்தியஸ்தர்னா என்னது, பாவிக்கும் பரிசுத்த தேவனுக்கும் இடையிலே பரிந்து பேசுகிறவர். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே உலகத்தின் பாவிகளுக்காக, உலகத்தின் பாவத்திற்காக மத்தியஸ்தராக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். அந்த கம்பேரிசனை பாருங்கள். எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். 7ஆம் அதிகாரத்தில் சொன்ன ஆர்கியுமெண்ட்டை கன்க்ளூசிவாக முடிக்கிறார். இவர் பெற்றிருக்கிறார். அடுத்த சொல்லும்போது அதை பெற்றிருக்கிறாருன்னு சொல்லும்போது அந்த 6ஆம் வசனத்தில் மத்தியில் விசேஷித்த உடன்படிக்கைன்னு சொல்கிறார். இப்போ அடுத்த கேள்வி, இந்த விசேஷித்த உடன்படிக்கை என்ன? இப்போ யூதர்களுக்கு பழைய ஏற்பாடை படித்தா தெரியும். பழைய ஏற்பாடில் ஒரு விசேஷித்த உடன்படிக்கை ஒன்றுன்னு வருது. ஆகவே 8ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வசனங்களில் அந்த விசேஷித்த உடன்படிக்கையுடைய தன்மைகளை இனி பேசுகிறார். இந்த விசேஷித்த உடன்படிக்கை எது என்றால், முதலாவது அந்த வசனத்தை படிப்போம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31 முதல் 34. எரேமியா பைபிள் எடுத்தீங்கன்னா வாங்க, எரேமியா 31ஆம் அதிகாரம் 31 முதல் 34 முடிய நான் படிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராகியிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னது? இவர்களை எகிப்திலிருந்து நான் விடுவித்த போது ஒரு உடன்படிக்கையை கொடுத்தேன் அல்லவா, அதை அவங்க அவமாக்கி போட்டாங்க, மீறி போட்டாங்க. ஆகவே நான் ஒரு புது உடன்படிக்கையை மீண்டும் செய்வேன். அந்நாட்களுக்கு பிற்பாடு 33, நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரியை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இதுதான் உடன்படிக்கை. இப்போ ஒரு கேள்வி பாருங்க, இங்கே ஒரு ஆர்கியூமெண்ட்னா மீண்டும் யூதர்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வருகிறார்னா, இந்த உடன்படிக்கை விசேஷித்தமானது. எது? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒரு புதிய உடன்படிக்கை உங்களுக்கு செய்வார்னு சொன்னால் இது விசேஷித்தமானது. ஏன்னா ஒரு ஆர்கியூமெண்ட், என்ன ஆர்கியூமெண்ட்னா, பழைய உடன்படிக்கை முழுமையானது எனில், அதில் பழுதே இல்லை எனில், எதற்கு எரேமியா காலத்திலே மீண்டும் ஒரு புதிய உடன்படிக்கை செய்வேன் ஆண்டவர் சொன்னார்? எதனால் என்றால், பழைய உடன்படிக்கை ஒரு தற்காலிக ஏற்பாடு தான், புது உடன்படிக்கை தான் நிலையானது, அது விசேஷமானது, அது தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலம் மட்டுமே செய்யப்படத்தக்கது.
ஆகவே தான் மோசேயிட்ட நியாயப்பிரமாணத்தை நீங்கள் பெரிதென்று நினைக்கிறீங்க, உயர்ந்ததென்று நினைக்கிறீங்க, தவறொன்றும் இல்லை, அது உயர்ந்தது தான். ஆனால் அது மாற்றப்படும் என்று எரேமியா சொல்லியிருக்கிறார். அது மாற்றப்பட்டு ஒரு புது உடன்படிக்கை வரும் என்று எரேமியா சொல்லியிருக்கிறார். அதன்படி இப்போது வந்திருக்கிறதா ஆர்கியுமெண்ட். அப்படியானால் நீங்கள் இன்னும் பழைய உடன்படிக்கையில் இருக்க விரும்புகிறீர்களா, இல்லை புதிய உடன்படிக்கையில் தொடர விரும்புகிறீர்களா? மீண்டும் கேள்வி அவங்க சிந்தனைக்கு விடுறாரு. நீங்கள் மீண்டும் யூத மதத்துக்கு போக விரும்புகிறீர்களா, இல்லையெனில் இந்த புது உடன்படிக்கையிலே தொடர விரும்புகிறீர்களா? ஏன்னா இது விசேஷித்தமானது. அதை இனி படிப்போம். 7ஆம் வசனம். இந்த ஆர்கியுமெண்ட் தான் அவர் இனி 7வது வசனத்திலிருந்து 13 வரை சொல்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டுவதில்லையே. பயங்கரமான லாஜிக்கல் ஆர்கியுமெண்ட். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாது இருந்ததெனில், அப்படின்னா அதில் சில குறைபாடு இருந்தது. சரி, என்ன குறைபாடு? அந்த 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிப்போம்னா, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்படுது. இந்த கான்செப்ட் தான் இங்கே இனி விவரிக்கிறார். அப்படின்னா ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டாச்சுன்னு சொல்லிட்டார். ஆரோனி ஆசாரியத்துவம் முடிந்து கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவம் தொடங்கியாச்சு. இப்போ என்ன சொல்லணும்னா, அது மாற்றப்படுமானால் நியாயப்பிரமாணம் மாற்றப்படும். அந்த நியாயப்பிரமாணம் எப்படி மாற்றப்பட்டுள்ள ஆர்கியுமெண்ட் இதில் கொண்டு வரார். இதில் என்னென்னா, இந்த புது உடன்படிக்கையை பற்றி யூதர்களுக்குள்ளாக வேறொரு கருத்து இருந்தது. என்னென்னா, சிலர் பழைய உடன்படிக்கையில் தான் நிலையாக இருந்தாங்க. ஆனால் கும்ரான் கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி உண்டு. கும்ரான் கம்யூனிட்டி வேறு ஒன்றும் இல்லை, கும்ரான் பகுதியில் இருந்த குகைகளிலே வாழ்ந்தார்கள். பலர் சொல்கிறாங்க இந்த யோவான் ஸ்நாபகனும் அதில் ஒருவர் என்று சொல்கிறாங்க. மற்றபடி எசனேயர்னுங்கிற ஒரு குரூப் இருந்தாங்க, அவங்களும் அதில் வாழ்ந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தான் அந்த புது உடன்படிக்கையின் மக்கள். யார்? அந்த கும்ரானில் வாழ்ந்தாங்கல்ல துறவிகள். நம்ம வார்த்தையில் சொன்னால் துறவிகள், துறவர் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நாபகன் வாழ்ந்த மாதிரி குகைகளிலே அதிபயங்கர துறவிகளாக வாழ்ந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் தான் உடன்படிக்கையின் மக்கள். பவுல் இந்த எழுத்தாளர் சொல்கிறாரு, அல்ல, கும்ரான் குகையில் வாழ்ந்தவர்களும் உடன்படிக்கையின் மக்கள் அல்ல, நீங்களும் புது உடன்படிக்கையின் மக்கள் அல்ல. நீங்கள் புது உடன்படிக்கையில் வர வேண்டும் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் விசேஷித்தவர். அதான் சொல்றாரு, அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாது இருந்ததானால், அப்படின்னா என்னது, அதில் குறைபாடு உண்டு. அந்த குறைபாடுகளை பற்றி சொல்லும்போது நம்ம அதை அடுத்த பார்ப்போம். 2ஆம் உடன்படிக்கை இடம் விட வேண்டுவதில்லையே அப்படின்னா அதில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அடுத்தது, அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, எவர்களை நோக்கி? அந்த முதலாம் உடன்படிக்கை போதோன்னு சொல்கிறாங்கல்ல மக்கள், அவர்களை நோக்கி ஆண்டவர் சொல்லாரு, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. எரேமியா தான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். ஏனென்றால் ஏன் வருகிறது தெரியுமா? 9ஆம் வசனத்தில் அது ரீசனை சொல்றார். அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே, கையை பிடித்த நாள்னா உடன்படிக்கை செய்த நாள். நம்ம ஊரில் கூட அதனால தான் திருமணத்தின் போது கையை பிடிச்சி கொடுக்கறது, அது உடன்படிக்கை அடையாளம். இது பைபிள்லேருந்து வந்த அந்த கான்செப்ட். உடன்படிக்கை கையை பிடித்த நாளில் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அப்படின்னா அந்த உடன்படிக்கையை போல இது இருக்காது. அந்த உடன்படிக்கையிலே, எந்த உடன்படிக்கையிலே? பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கல. யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் நிலை நிற்கல, மீறிட்டாங்க. அதுதான் ஒரு சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். ஒரு காரியம், அவங்க மீறினாலும் எல்லாரும் மீறவில்லை, நீதிமான்கள் இருந்தார்கள். அவங்கள பற்றி என்ன சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 37:31 படிங்க. சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் அப்படின்னா என்னது?
மோசே கொடுத்த அந்த 10 கட்டளை இருக்குல்ல, அதை இவன் மனதில் பதித்து வைத்திருந்தான். ஆக்சுவலாக இந்த ஐடியா என்னென்ன, அந்த ஐடியா தேவன் மோசையிட்ட கற்பலையில் மலையில் உடன்படிக்கை செய்தார். அதனால தான் சில வேளை பிரசங்கி மாதிரி சொல்லுவாங்க, இதை இந்த பகுதியை ஒப்பிடும்போது அது கல்லிலான உடன்படிக்கை, அது கல்லில் எழுதப்பட்டது. ஆனால் இந்த நல்ல மனிதன் என்ன சொல்கிறார், இந்த நீதிமான் சங்கீதத்தில் நீங்கள் படித்த மனுஷன் அந்த கல்லில் எழுதப்பட்ட உடன்படிக்கை தன் மனதில் பதித்து வைத்திருக்கின்றான். தன் மனதில் பதித்து வைத்தபடினாலே அவன் நீதிமானாக வாழ்கிறான். இன்னொரு வசனம் படிங்க, சங்கீதம் 48. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது. இவனை யாரு? நல்ல ஒரு பக்திமான். இவன் என்ன சொல்றான், நீர் மோசையிடம் கற்பலையிலே கொடுத்த நியாயப்பிரமாணம் எனக்கு இருதயத்தில் இருக்கு. இன்னொரு வசனம் படிங்க, சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். பாருங்க, அப்போது இஸ்ரேல் மக்களும் பக்திமான்கள் இருந்தாங்க. அவங்க மோசே அருளிய வேதத்தை அல்லது நியாயப்பிரமாணத்தை சுருங்க சொன்னால் அந்த 10 கட்டளை தங்கள் இருதயத்தில் வச்சுருந்தாங்க. அதன்படி வாழ்ந்தார்கள், வாழ முயன்றார்கள். ஆனால் பெரும்பான்மையர்கள் தோல்வியடைந்தார்கள். அது ஆண்டவரே ஒரு வசனத்தில் சொல்கிறார். எங்கே பாருங்க, உபாகமம் 5:29 படிங்க. உபாகமம் 5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவருக்கு தெரியுது, இதெல்லாம் நான் உங்கள் பிள்ளைகளுக்கு தான் சொன்னேன், உங்களுக்கு உங்கள் சந்ததிக்குன்னு சொன்னேன், ஆனால் அவங்களுக்கு இருந்தால் நலமாக இருக்கும். அப்படின்னா தே மே ஃபெயில். இப்போ என்ன ஆச்சுன்னா, இனிமேல் தே மே ஃபெயில்னு ஆண்டவரே சொல்கிறாரு. எரேமியா காலத்தில் தே ஆர் டோட்டலி ஃபெயில். மொத்தமாக நீங்கள் அந்த சரித்திரத்தை படித்த தெரியும், அவங்க முழுவதும் விக்கிர ஆராதனையில் போயிட்டாங்க. அப்போ தான் எரேமியா சொல்கிறாரு, புதிய உடன்படிக்கை செய்யக்கூடிய காலம் வந்துச்சு. ஆனால் நீங்கள் பழைய உடன்படிக்கை நிலை நிற்கலை, அதனால் புதிய உடன்படிக்கை நான் செய்வேன். அதை தான் 9ஆம் வசனத்தில் படிக்கிறாரு. அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலைநிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன். என்னாச்சு? உடன்படிக்கையில் நிற்காதபடினால்தான் அவங்கள பாபிலோனுக்கு சிறையிருப்பு அனுப்பினார், தண்டித்தார். தண்டித்து மீண்டும் வரும்போது தான் இந்த புது உடன்படிக்கையை செய்வேன் என்று ஆண்டவர் எரேமியாவிலும் சொல்லியிருக்கிறார். அவளை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த 10ஆம் வசனம். அந்த நாட்களுக்கு பின், எப்போ இவங்களை புறக்கணித்து இவளை தண்டித்து இவளை சீர்படுத்துகிற நாட்களோடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது புது உடன்படிக்கை. எரேமியா சொன்னது இவருங்க ஞாபகப்படுத்துகிறார். பாருங்கள், என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து. இப்போது God himself puts his law in human mind. அங்கே கற்பலையில் எழுதி மோசையிட்ட கொடுத்தார். இங்கே சொல்லார், நான் வைப்பேன். இட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட். அதனால தான் நியூ டெஸ்டமெண்ட்ல த ஹோலி ஸ்பிரிட் ஒர்க்ஸ் இன் அஸ். நம்முடைய இருதயத்தில் ஹோலி ஸ்பிரிட் ரைட்ஸ் இஸ் ரைச்சஸ்னஸ். பாருங்க, அவருடைய மனதில் வைத்து அவருடைய இருதயங்கள் அவைகளை எழுதுவேன். அங்கே மோசையிட்ட கல்லில் எழுதினார், அதை படித்து மனுஷன் மனதில் வைக்கணும். இங்கே அப்படி அல்ல, நானே இனிமேல் அவருடைய மனதில் எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். அந்த உடன்படிக்கையில் வருகிறது என்னெல்லாம், நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நான் எழுதுவேன். மோசேயின் கற்பனையில் பாருங்கள், நான் உங்கள் தேவன், ஆகவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விக்கிரகங்களை வணங்கக்கூடாதுன்னு எழுதி வச்சார். இங்கே என்ன சொல்லார், நான் அவர்கள் தேவனாக இருந்து அவர்களோடு இருந்து அவருடைய இருதயத்தில் நான் எழுதுவேன். இதுதான் புது உடன்படிக்கை. எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார். அடுத்தது, அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள்ளென்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஆகவே இந்த புது உடன்படிக்கையில்
4 முக்கிய அம்சங்கள் வருது. படிச்சிட்டோம், மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். 1, உடன்படிக்கையை உள்ளத்தில் அல்லது மனதில் தேவனால் எழுதப்படும். அது என்னென்னா, தியாலஜின்ஸ் அது இப்படி போடுவாங்க, இட் இஸ் இன்னர் ஒர்க் ஆஃப் காட். அது உள்ளான தேவனுடைய செயல். அந்த செயலை ஆண்டவர் உள்ளே இருந்து செய்வார். இயேசு ஏற்றுக்கொள்ளும்போது அந்த வேலை ஆரம்பிக்கிறது. புது உடன்படிக்கையில் நீங்கள் வரும்போது அதை செய்வார். ஆகவே முதலாவது வேலை அது. 2வது, புதுப்பிக்கப்பட்ட உறவு. பாருங்க, அங்கே புறக்கணித்தேன்னு சொன்னார்ல முந்தின வசனத்தில். ஏனென்றால் முதல் உடன்படிக்கை அவர் மாற்றியபடினாலே நான் அவர்களை புறக்கணித்தேன். ஆனால் இங்கே அந்த புறக்கணிக்கப்பட்ட உறவை நான் புதுப்பிப்பேன். புதிய உடன்படிக்கை நான் கொடுப்பது மட்டுமல்ல, ஐ வில் ரீஎஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப் which was once broken due to the breaking of covenants. பழைய உடன்படிக்கை அவர்கள் உடைத்தபடியினாலே அவர்களை நான் புறக்கணித்தேன் என்றவா, இனியும் அப்படி அல்ல, நான் எழுதி அவர்களோடு உறவை புதுப்பிப்பேன். ஆகவே புது உடன்படிக்கை உறவை புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. 3வது, growing in knowing God. ஆண்டவரை அறிவதிலே வளருதல். அதான் அதில் சொல்ல 12வது வசனத்தில், அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள்ள ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதுன்னா, the Lord himself will teach from him. அவனுக்கு உள்ளிருந்து போதிப்பார். ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவரே போதித்து கொண்டிருப்பார். அடுத்ததாக இப்படி 4வதாக சொல்லார் 12வது வசனம், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாதிருப்பேன். அது 4வது. இந்த உடன்படிக்கையில் 4வது அம்சம் என்னன்னா, அவளை மன்னிப்பது மட்டுமல்ல, அவர்கள் அக்கிரமங்களை இனி நினையாதிருப்பேன். Forgiveness is permanent. கிறிஸ்து இயேசுவிலே அவர் நமக்காய் கொடுக்கிற பாவ மன்னிப்பு நிலையானது. இந்த 4 அம்சங்களும் இந்த புது உடன்படிக்கையுடைய சிறப்பு கூறுகள். இந்த 4 சிறப்பு கூறுகளும் தான் இந்த உடன்படிக்கையை பழைய உடன்படிக்கையிலிருந்து விசேஷித்த உடன்படிக்கையை காட்டுகிறது. அதனால தான் 6 சொன்னார்ல, இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை. ஆகவே நியூ காவனன்ட் இஸ் எ ஸ்பெஷல் காவனன்ட் விச் இன்க்ளூட்ஸ் 4 ஃபீச்சர்ஸ். இது விசேஷித்தது, இது சிறப்பானது. இல்லை 4 அம்சங்களை பார்த்தோம். 1, தேவன் உள்ளாக நமக்கு உள்ளாக அவருடைய உடன்படிக்கை எழுதுகிறார், நம்மோடு உறவை புதுப்பிக்கின்றார், அவரிலே நாம் வளர அவர் நமக்கு உதவி செய்கின்றார். அடுத்து நம்முடைய பாவங்களை இனி நினைப்பதில்லை. இப்படி மிக அருமையான உடன்படிக்கை செய்கிறார். செய்துட்டு 13வது வசனத்தில் பாருங்கள், புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். அது பழையதாயிடுச்சு. நம்ம பழைய ஏற்பாடு சொல்கிறோம்ல, அது பழையதாயிடுச்சு. அதனுடைய காலம் முடிந்து போனது, அதனுடைய விசேஷத்தன்மை முடிந்து போனது. அதை விட விசேஷத்தை இது. அடுத்தது பழமையானதும் நாள்பட்டதுமாக இருக்கிற உருவழிந்து போக காலம் சமீபத்திருக்கிறது. அதில் சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் வேனிஷ்ங்கிற வார்த்தை இருக்குது, சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் டிஸப்பியர்னு வருது. அது என்னென்ன அர்த்தம்னா, அதாவது வெரி சூன் இட் வில் டிஸப்பியர். ஏன்னா இன்னும் ஆலயம் இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு, இப்போ ஆலயம் இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, பார்க்காத. நீ ஆலயத்தை பார்த்தானே திரும்ப பார்க்காத. வெரி சூன் தி சிஸ்டம் வில் டிஸப்பியர். உண்மையில் என்ன நடந்தது? ஆக்சுவலாக ஒருவேளை சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வசனத்தை எழுதும்போது இது எழுதியவர் இயேசு சொன்னார்ல ஒரு வார்த்தை, அதை மனதில் வைத்திருந்தார்னு சொல்கிறாங்க. அது என்ன வார்த்தை என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மத்தேயு 24:1-2. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி,
இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யா உங்களுக்கு சொல்கின்றார். சில அறிஞர்கள் சொன்னாங்க, இதை மனதில் வைத்து தான் இந்த எழுத்தாளர் எழுதினார். இட் வில் சூன் வேனிஷ் அவே, இட் வில் சூன் டிஸப்பியர். அதாவது நீங்கள் பார்க்கிற ஆலயம், நீங்கள் பார்க்கிற அந்த அழகான ஆசாரியன், அவன் செய்கிற ஆராதனை முறைகள் சீக்கிரம் அழிஞ்சு போகும். நீங்கள் அழிந்து போகிற ஒன்றுக்கா மீண்டும் போகிறீங்க? இல்லை, இந்த மேன்மையான ஆசாரியமாகிய கிறிஸ்து பரலோகத்தில் செய்கிற ஆசாரிய பணிக்கு நேராக வர்றீங்களா? எவ்வளோ அருமையான சேலஞ்சு. நீங்கள் முடிவு செய்யுங்க, நான் உங்களை வலியுறுத்தலை. இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற உடன்படிக்கை மேலானது, அவருடைய ஆசாரியத்துவம் மேலானது, அவருடைய ஆசாரிய பணி மேலானது. அப்படி இருக்கையில் நீங்கள் எப்படி மீண்டும் அங்கே போகிறத பற்றி யோசிக்கலாம்? A warning, indirect warning, it will soon vanish away. அது சீக்கிரம் ஊர்க்குலைஞ்சு போயிடும். என்னாச்சு? கிபி 70 ரோம பேரரசு அந்த ஆலயத்தை இடித்தார்கள். என்ன எங்க பலி? இப்போ எங்க பலி இருக்குது? ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைநிற்கும். இவனமாக பழைய ஏற்பாட்டுடைய சடங்காச்சாரங்கள் முடிவுக்கு வந்தது. ஆகவே சொல்கிறார், முடிவுக்கு வர இருக்குது. வெரி சூன், ப்ளீஸ் டோன்ட் கோ பேக். அதை உங்களுடைய இனத்திலே சிந்திக்காதுங்க. இவனமாக இயேசு கிறிஸ்து விசேஷித்த ஆசாரியர், விசேஷித்த ஆசாரிய பணியை செய்கிறார். அவர் மூலமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு செய்ய விரும்பின செய்த புது உடன்படிக்கை விசேஷமான. இதை உங்களுக்கு கேள்விதான் இருந்தால் கேள்விகளும் உங்களுக்கு கருத்துக்களும். ஆமாம், அதான் அது முடிஞ்சு போய். வெரி குட், நல்ல கேள்வி கேட்டீங்க. அது இஸ்ரவேல் தேசத்தினுடைய பாவத்தை 3ஆம் 4ஆம் துறையில் விசாரிப்பேன். இங்கே தான் சொல்ல, நான் எவ்வளோ நினையாது இருப்பேன். அதுதான் அதுக்கு தான் ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லி. அதுதான் பைபிளை படிக்காதவங்களுடைய பிரச்சனை. இந்த வசனம் என்ன சொல்லுது? முந்தினது குறை உள்ளது. அங்கே அப்படி இருந்துச்சு, இங்கே என்ன ஆச்சு? போன வாரத்தில் ஒரு கவுன்சிலிங் போயிருந்தேன். அங்கே ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனையை கொண்டு ஒரு பாஸ்டர்கிட்ட போனாங்க. அந்த பாஸ்டர் தீர்க்க தரிசனத்து மேலே தீர்க்க தரிசனம், வார்னிங் மேலே வார்னிங். நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுக்கு சாபம் உங்கள்கிட்ட தொடர்ந்துருக்கு, உங்கள் மாமியார் செய்த பில்லிசூனி உங்களை தொடருது. அப்படி ஒரு பெரிய பட்டியல். இப்போ அந்த குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை. காரணம் என்னென்னா, இந்த போதருடைய செய்தி. இந்த போர்டைய செய்தினா இதான் நீங்கள் கேட்டதான். சாபம் தொடருது. எந்த சாபம் எல்லாம் தொடருது? உங்கள் ஹஸ்பண்டு செய்த பாவம் தொடருது, உங்கள் மாமியார் செய்த சாபம் தொடருது, அதுபோக ஊரில் கொஞ்சம் வேறு. இப்போ இந்த குடும்பத்தில் நிம்மதி கிடையாது. நான் போன வாரம் போய் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டேன், ஒன்றும் தொடராது, ஏற்றுக்கிடுங்க, ஏற்றுக்கிடலாம் ஏற்றுக்கிடுங்க. அது அந்த பாஸ்டர் அப்படி சொன்னார், அந்த பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார். அதுக்கு நம்ம என்ன செய்கிறது? அவர் ஒழுங்காக படிக்கலை, அதையும் ஓப்பனாக சொல்லிட்டேன். அது நாம் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும். தாத்தா பாட்டி செய்த வராதில்ல, நம்ம செய்ததை மன்னிப்பு கேட்குறதுன்னா, அதாவது அது மனம் பொருந்துதல். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வருதுன்னு நம்ம அதை என்ன செய்கிறோம்? அந்த அன்பு மீண்டும் புதுப்பிப்பதுக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் பழையதை மன்னிக்கலைன்னு இல்லை, இந்த உறவை புதுப்பிப்பதற்காக நாம் மன்னிப்பு கேட்குறோம். பட்டு இன் எட்டர்னிட்டி, நித்தியத்தில் மனிதனுடைய அனைத்து பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை இயேசு செலுத்தி விட்டார். தனிப்பட்ட உறவுகளுக்கும் உள்ள இருக்கிற சிக்கல்களை எப்படி தீர்ப்புவதற்கு அவ்வப்போது மனம் பொருந்துகின்றோமோ, அதுபோல் தேவனோடு நாம் மனம் பொருந்துவதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக நம்முடைய அனைத்து பாவங்களையும் அவர் மன்னிப்பதற்கான செயலை செய்து முடித்து விட்டார். அதுதான் அடிப்படை.
ஆகவே நாம் தைரியமாக சமூகத்திலே இப்போ போகலாம். பழைய ஏற்பாடெலாம் மன்னிப்பு கேட்க போகிறவங்க கூட தைரியமாக போக மாட்டான். இங்கே நீங்கள் இப்போ தைரியமாக போகலாம். அதான் எபிரேயர் 6 படித்தோம், தைரியமாக கிருபாசன தண்டையில் சேரக்கிடும். அங்கே தைரியமாகட்டே வரமாட்டான். மன்னிப்பு கேட்க வாரம் கூட பயத்தோடு வருவான். இங்கே மன்னிப்பு கேட்க போகும்போது நம்பிக்கையோடு போகலாம். அதான் வித்தியாசம். அங்கே பயம், இங்கே நம்பிக்கை. இப்போ ஒரு புது பிலிவர் அதாவது விசுவாசிக்காத ஒரு இது விசுவாசம் இல்லை. அவர் இயேசு பரவத்துக்கு போயிருக்காரு, விசுவாசம் இல்லாமல். ஆமாம், அதாவது பொதுவாக யூதர்களுக்கு இந்த ஐடியா எளிதில் புரியும். முதல் நூற்றாண்டு யூதர்களுக்கு இது எளிதாக புரியும். இன்றைக்கு உள்ள யூதருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க பழைய வரலாற்று இதில் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு புற இன கிறிஸ்தவன் அல்லது யூதர் அல்லாத கிறிஸ்தவனுக்கு அந்த முறைமை தெரியலைன்னா எங்கே ஸ்ட்ரகிள் ஆகும். எந்த முறைமை? அந்த ஆசாரிய பணி, ஆலய பணி, ஆலய பலிமுறைகள், அந்த சிஸ்டம் தெரியலைன்னா இதை புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கட்டாயம் இயேசு பரலோகத்தில் இருந்து இந்த பணியை, நமக்கான பிராயச்சித்த பணியை செய்கிறாங்கிற தெளிவு இருந்தால் தான் அந்த புது உடன்படிக்கை வேண்டிய அந்த சிறப்பையே நம்ம அனுபவிக்க முடியும். அது கரெக்டு. அதனால தான் அந்த நம்ம படித்தோம்ல 1 யோவான் 2 அதிகாரம் 1-2 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறா இருக்கிறார். பாருங்க, இங்கே எப்போ பிராயச்சித்த அந்த ஆசாரியன் நம்ம பாவத்துக்காக பலியை கொண்டு போகும்போது அவன் அங்கே பிராயச்சித்தம் செய்கிறான். அதே ஐடியா தான் இங்கே. ஆனால் ஒரே இது, அங்கே பயத்தோடு வருவான், இங்கே தைரியமாக வருகிறோம். அதான் அடுத்த வசனம் பாருங்கள். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்துவில் நமக்கு கிடைக்கிற இந்த பாவ மன்னிப்பு, அதனுடைய எஃபெக்ட் எல்லாமே நிலையானது, நித்தியமானது. தண்டனை தெரிஞ்சுமே மக்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னு போனாங்க. இங்கே மன்னிப்பு இருக்கும்போது ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க. இங்கே சிக்ஷை உண்டு, சிக்ஷை உண்டு, சிக்ஷை உண்டு. ஏன்னா இப்போ ஒரு நல்லா படித்தவங்க என்னதுன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு மன்னிப்பு உண்டு, பண்ணுறதையும் பண்ணிட்டு கடைசி காலத்தில் அப்படி அந்த மாதிரி ஒரு தாட்டில் போயிடக்கூடாதுல்ல. அது ஒரு தவறான புரிந்து கொள்ளல். அதாவது ஒன்று புரிஞ்சுங்க, இங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒன்று படிக்கணும். பழைய உடன்படிக்கையில் உள்ள குறை பிரதர் கேட்டதில் அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கூட நான் ஆக்சுவலாக அப்போ சொல்ல மறந்துட்டேன். ஆனால் இப்போ எனக்கு அது ஞாபகம் இருக்குது. பழைய உடன்படிக்கை அவர் செய்த ஒரு தேசத்தோடு மட்டும், அது ஒரு குறைதானே ஒரு விதத்தில். ஏன்னா முழு தேசத்துக்கு, முழு உலகம் அவர் கொடுக்கல. புது உடன்படிக்கை இஸ்ரேலோடு மட்டும் அல்ல. அது இனி விளக்கம் 10ஆம் அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, புதிய ஏற்பாடுக்கு என்டர் இதுவுமே அந்த புது உடன்படிக்கை நாட் ஓன்லி வித் இஸ்ரேல். ஏன்னா எஃபேசியர்லாம் படிக்கும்போது இஸ்ரேலோடு மட்டும் அல்ல, முழு உலகத்தோடு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களா, ஏதோ ஒன்று கேட்ட ஞாபகம் இருக்குது, உங்கள் கேள்வியோடு தோண முடியாது. 4ஆம் தலைமுறைக்கு எல்லாம் தண்டிப்பேன்னு சொன்னீங்களா. ஆக்சுவலாக அந்த 4ஆம் முறை தண்டிக்கிற வார்த்தை என்பது தனி மனிதனுக்கு பொருந்தாது, இஸ்ரேல் தேசத்துக்கு தான். அதனால தான் நீங்கள் இஸ்ரேல் சரித்திரத்தை படிங்க. அவங்க செய்த பாவத்தை ஒரு 4-5 தலைமுறை வரை பார்த்துட்டு பிறகு தண்டிப்பார். உடனே தண்டிக்கலை. பாவத்தை பெருகும்போது தீர்க்கதரிசிகள் ஓன் பண்ணுவார். 10-300 வருஷம் ஆன பிறகு தண்டிப்பார். அதை தான் அது சொல்லுது. ஸோ அந்த வசனங்களை தேசத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா நம்ம பிரசங்க மாதிரி சில தனி மனிதனாக பண்ணுவாங்க, அதான் அங்கே தப்பு வருது. இங்கே நீங்கள் கேட்டது இந்த புது உடன்படிக்கையில் உள்ள அந்த இது என்னன்னா, இந்த உடன்படிக்கை கிறிஸ்துவின் மூலம் முழு உலகத்தோடு செய்கிறார். பட் அந்த இனிஷியல் அதை எப்படி சொல்லுவாங்க, God initiated this covenant with Israel, but it culminates with the entire world. முழு உலகத்தோடு தான் அது பூரணமாகிறது. தொடங்குறது தான் அங்கே இஸ்ரேலோட தொடங்குறாரு, அதுவும் கிறிஸ்துவில் தான் தொடங்குறாரு, வேற யார்ட்டையும் தொடங்கல. புரிதல உங்களுக்கு.
ரெண்டாவது நம்ம பாவ மன்னிப்பு என்று இனி இண்டிவிஜுவல் வருவோம். இதெல்லாம் தேசத்தோடு உலகத்தோடு பார்க்குறோம். இப்போ இண்டிவிஜுவலுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறது உண்மை. அதுதான் நான் ஒரு வார்த்தை கவனமாக சொன்னேன், நீங்கள் எப்படி புரிஞ்சுன்னு தெரியாது. நாம் தைரியமாக சமூகத்தில் வர முடியும். எப்படி? என்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு என்கிற கான்ஃபிடன்ஸோடு கிறிஸ்துவிட்ட வர முடியும். அங்கே அப்படி இல்லை. பலி செலுத்த போகிறவனே, பிரதான ஆசாரியனே மகாபரிசுத்த தலத்தில் பயத்தோடு போவான். ஏன்னா ஏதோ ஒரு தவறுனால ஆண்டவரனை தண்டித்து விடுவாரோ, நான் மகாபரிசுத்த செலுத்துக்குள்ளாகவே மரித்து விடுவேனோ என்கிற பயத்தோடு போவான். இங்கே அப்படி இல்லை, அந்த பயம் நமக்கு தேவையில்லை. புரிஞ்சுங்களா? ஆனால் இப்போ ஒருத்தன் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் துணிந்து பாவம் செய்கிறேன் என்றால் அவனுக்கு மன்னிப்பு எப்போதும் கிடைக்க தயார். ஆனால் அந்த மன்னிப்புக்கு ஏற்ற வண்ணமாய் அவன் நடந்து கொள்ளவில்லை என்றால், நல்லா புரிஞ்சுருங்க, மன்னிப்புக்கு ஏற்ற கொள்கையில் நடந்து கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு சிக்ஷை உண்டு. அதுக்கு ஒரு ஓமையை சொல்றேன். அந்த ஓமை எழுதப்பட்ட நோக்கம் வேறு, பட் ஐடியா சேம். அதனால சொல்கிறேன். ஆண்டவர் சொன்ன ஓமையில் ஒருத்தன் எஜமான்கிட்ட போய் சொல்கிறான், ஆண்டவர் எஜமானே என்னை மன்னிச்சு விடும், எனக்கு பே பண்ண முடியலை, கடனை பே பண்ண முடியலை, மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லுவான். அவன் வருவான், வந்து இவன்கிட்டருந்து கடன் வாங்கின ஒருத்தனை என்ன செய்வான்? உத்தரப்படுத்துவான். அந்த கம்ப்ளைண்ட் அங்கே போகும். எங்கே போகும்? அந்த எல்லாத்துக்கும் பெரிய எஜமான்ட்ட போகும்போது இவனை மீண்டும் பிடிச்சி சிரிச்சுப்பார். புரியுதுல? இந்த ஐடியா இங்கே வரும். ஃபர்கிவ்னஸ் அவைலபிள் தான், சிக்ஷை உண்டு. அதை நம்ம எங்கே படிக்கலாம்னா எபிரேயர் 12 அதிகாரங்கள் 5 படிங்க. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிக்ஷையை அப்பமாக எண்ணாதே, அவரால் கலந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவரிடத்தில் அன்புகிறாரோ அவனை அவர் பாருங்க, இங்கே புறக்கணித்து சிக்ஷிக்கல, அன்பினால் சிக்ஷிக்கிறார். இதுதான் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டுக்கும் இங்கே உள்ள வித்தியாசம் தான். சிக்ஷித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிற போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷாத புத்திரன் உண்டோ? ஆகவே சிக்ஷை உண்டு. அது உலகத்திலே ஆண்டவர் சிக்ஷிப்பார். அங்கே அதுதான் வித்தியாசம்.